ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மாமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேடோ டான்ஸிங் பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி, மாம் கேர், வெயிட் லாஸ், ஆட்டிசம், கார்டனிங் விலாக்லாம் போடுவோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஷேடோ டான்ஸிங் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நைட் நேரம் குழந்தைங்க நிழலில் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இது நார்மல் குழந்தைங்களும் சில குழந்தைங்க நைட் நேரத்தில் ஷேடோவை பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதை பற்றி நம்ம பேசலை. நம்ம ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிற பிஹேவியர் பற்றி பேச போகிறோம். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும். அது என்னென்னா, நைட் ஆகிட்டால் ஷேடோவை பார்த்து டான்ஸ் ஆடுறது. நைட்டு மட்டும் இல்லாமல் பகல் நேரத்துலையே, ஈவினிங் டைமில், காலையில் நேரத்துலையெல்லாம் அவங்களோட நிழல் தரையில் விழுந்துச்சு அப்படின்னா உடனே அந்த நிழலை பார்த்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ஷேடோ டான்ஸிங் இன் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஷேடோவை பார்த்து அப்படின்னா, நீங்கள் கிட்ட போய் அந்த குழந்தையோட கையை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அந்த குழந்தை டான்ஸ் ஆடாது. எப்படியோ கையை ஆட்டி ஆட்டி தான் டான்ஸ் ஆடும், இல்லைன்னா குதிக்கும். காலில் டான்ஸ் ஆடும். ஒரு காலை தூக்குவாங்க, இன்னொரு காலை தூக்குவாங்க, குதிப்பாங்க, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிவிட்டு ஜம்பிங் பண்ணுவாங்க. கையையும் காலையும் நீட்டி நீட்டி விதவிதமாக பாடி மூமெண்ட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. பிரணீத்துக்கு ஷேடோ டான்ஸிங் இருந்தது. நான் அப்போ வீடியோ எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போது அவனுக்கு ஷேடோ டான்ஸிங் இல்லை. அதனால் இப்போது என்கிட்ட டெமோ காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஷேடோ டான்ஸிங் யூஸ்வலாக அவனுக்கு 24 மணி நேரமே வரும். ஆனால் மேக்ஸிமம் லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் வரும். ஒரு 7 மணிக்கு லைட் போட்டேன், ஒரு 7:30, 7:15 அப்படிங்கும்போது ஷேடோ டான்ஸிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் இருந்து நைட்டு 10 மணி தூக்கம் வர வரைக்கும் ஷேடோ டான்ஸ் ஆடுவான். இல்லைன்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மீனிங் இல்லாமல் ஓடுவான். அப்போ என்ன பண்ணணுன்னா, எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சு வச்சுருங்க. ஒரு 5 o'clock நைட்டு என்ன சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு 7 மணிக்கு லைட் போட்டோன்னே அந்த குழந்தை ஷேடோ டான்ஸ் ஆடும் இல்லையா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். கையை இறுக்கி பிடிச்சிக்கணும். நோ, நீ டான்ஸ் ஆடக்கூடாது, இது சாதாரண நிழல் தான் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடக்கூடாது, நோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. கூட்டிகிட்டு அந்த குழந்தைக்கு அந்த டைம் கொடுக்கறக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மணிக்கே நீங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன ஆக்டிவிட்டி இன்றைக்கி ஈவினிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கவர்ஸ் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட சொல்கிறது. எம்டி கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கவரு, உப்பு கவர், இதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட சொல்கிறது. குப்பைங்களெல்லாம் குப்பை தொட்டியில் போட சொல்கிறது. பழத்தோல் இதெல்லாம் குப்பை தொட்டியில் போட சொல்கிறது. அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த குழந்தைய அரேஞ்ச் பண்ண வைக்கிறது. அரிசியை குண்டாவில் போட்டு சொல்கிறது. நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு இந்த குண்டாவில் நம்ம அரிசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போட்டு வைக்க சொல்கிறது. இந்த மாதிரி உங்களுடைய டெய்லி ரெகுலர் ரொட்டீனுக்கு எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ, இது மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஒரு 2 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2 வயசு குழந்தை அப்படின்னா அந்த வயசுக்குரிய ஆக்டிவிட்டி நம்ம பெருசாக நான் சொல்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி 2 வயசு, 2.15 வயசு, 2.5, 2.25 அந்த ஏஜில் இந்த ஷேடோ டான்ஸிங் ஸ்டார்ட் ஆயிரும். 2.5லேருந்தே பிரணீத்துக்கு ஷேடோ டான்ஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 வயசு ஆச்சு. கம்ப்ளீட்டாக இப்போ ஷேடோ டான்ஸிங்கே இல்லை. இப்போ 1 மினிட்டுக்கும் கம்மியாக செகண்ட்ஸ் கணக்கில் ஷேடோ டான்ஸிங் இருக்குது. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அது ப்ராசஸில் இருக்குது. மினிட் கணக்கில் இருக்குது. இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த குழந்தைய உள்ளே கூப்பிட்டு வச்சு எப்படியாவது என்கேஜ் பண்ணணும் அந்த குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி. 2.5 வயசு, 2.25 வயசு, 3 வயசுக்குள்ளார அப்படின்னா பால் விளையாட சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைய ஆப்போசிட்டில் உட்கார வச்சு நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு பாலை உருட்டி உருட்டி விட்டு விளையாட வைங்க.
அந்த குழந்தைய வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆக்டிவிட்டி கொடுங்க, கூட கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கோங்க. ஏதாவது வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் கொடுத்து அந்த ஷேடோ டான்ஸை குறையுங்க. அதாவது இமீடியேட்டாக ஷேடோ டான்ஸை குறைக்க முடியாது. வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை பிடிச்ச போது உங்களை அடிப்பாங்க, உங்களை கடிப்பாங்க, கீழே படுத்துக்குவாங்க, கீழே உட்காருவாங்க. நான் அப்படி தான் ஷேடோ டான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க, கோபம் வரும், நம்மளை அடிப்பாங்க, வல்கராக பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் ஸ்லோவாக டெய்லியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த டியூரேஷன் குறைய ஆரம்பிக்கும். 2 மணி நேரம் என் பையன் ஷேடோ டான்ஸ் ஆடுவான். குறைஞ்சி இப்போ 1 மினிட்டை விட குறைவாக செகண்ட்ஸ் கணக்கில் ஷேடோ டான்ஸ் ஆடுறான். இப்போ செகண்ட்ஸ் கணக்குக்கு நம்ம வந்தாச்சு. இந்த மாதிரி அந்த அந்த டைமிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். 2 மணி நேரம் ஆடுதா, அப்புறம் குறைஞ்சிட்டே போய் 1 மணி நேரம் ஆயிரும், அப்புறம் அரை மணி நேரம், 1/4 மணி நேரம்ன்ட்டு நீங்கள் அதையே குறைச்சி அந்த டைம் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்னு ஒரு நோட்டை போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஆக்டிவிட்டி நாளைக்கு ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஆக்டிவிட்டியில் உங்கள் குழந்தைய என்கேஜ் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லையா, ஸ்லேட்டில் வச்சு ஒரு பென்சிலை வச்சு எழுத வைங்க, ஒரு பேனா வச்சு கிறுக்க வைங்க, ஒரு கலரிங் பண்ண வைங்க. எப்படியாவது ஷேடோ டான்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா எல்லா இடத்துக்கு போயும் டான்ஸ் ஆடும் அந்த குழந்தை.